ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமா, சுமார் 4 வருஷத்துக்கு முன்பதாக துவங்கப்பட்ட அந்த ஜாஸ் ட்ரூத் லவர்ஸ் அகாடமியை மெய்யாகவே தேவன் ஆசீர்வதித்தார். அதே போல இதை இத்தனை வருஷம் சக்சஸ்ஃபுல்லா நடத்துறதுக்கு காரணமே பாஸ்டர் ஆனந்த் தான். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. இன்னும் எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. இந்த ஜூம் மீட்டிங்லாம் இன்னும் எனக்கு தெரியாது. என்னை உற்சாகப்படுத்தி ஒரு நாள் கூட மிஸ் ஆகல. ஆமா, ஒருவேளை பாஸ்டர் ரொம்ப பிஸியா இருந்தா கூட அவங்க டாக்டர் கிறிஸ்டி அல்லது சன்னு மூலமா இதை எப்படியாவது துரு பண்ணி பாருங்க, ரொம்ப உற்சாகமா அவளை நடத்தி வந்தாங்க. ஸோ பாஸ்டருக்காக நான் தேவனை துதிக்கிறேன். புதிய துவக்கம், புதிய ஆரம்பம். ஸோ பாஸ்டர் நம்மளை சில வார்த்தை சொல்லி பிளஸ் பண்ணி அப்படி நம்ம வகுப்புல என்டர் பண்ணலாம். ஜாஸ்மி லைன்ல இருந்தா ஜாஸ்மி வில் ரீட் அவுட் த கொஸ்டின். ஜாஸ்மி இருக்காங்களா பார்த்துக்கூட. எஸ் பாஸ்டர், ஓவர் டு பாஸ்டர் ஆனந்த். ஓகே, wonderful. Thank you uncle. Thank you. Thanks for the opportunity. ஆக்சுவலா இந்த 4 வருஷம் இது ஒரு பெரிய டிவைன் கனெக்ஷன். ஆச்சரியமான விதத்துல தேவன் கனெக்ட் பண்ணாரு. அங்கிளோட ஒவ்வொரு வார்த்தையும் இந்த 4 வருஷத்துல ஒவ்வொரு நாளும் அநேகமா நாங்க பேசின நாட்கள்லாம் பெரிய பெரிய காரியங்களை பேசுவோம். அதே காரியங்கள் ஏதோ நாங்க 2 பேர் மட்டும் இல்ல, இன்றைக்கு ஜூம்ல இருக்கிற ஒவ்வொருவரும் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறது தான் அதனோட சரியான தாக்கம். அந்த தாக்கம் உண்டாயிருக்குது. If you make an impact, you should make a dent. If you make an impact, there should be a dent. ஒரு இடத்துல நீங்க ஒரு முட்டி இருந்தா கண்டிப்பா அங்க ஒரு குழி இருக்கணும். அதாவது அப்படிப்பட்ட ஒரு இம்பாக்ட் உண்டு பண்ணணும் அப்படிம்பாரு. நீங்க நிஜமா சொல்றாங்க, அநேகருடைய வாழ்க்கையில அந்த டென்ட் உண்டாயிருக்கு. நிஜமாவே இன்னைக்கு டென்ட் உண்டானது அப்படின்னு சொல்றதை விட நிறைய டென்ட் எல்லாம் கிளியர் ஆயிருக்குது. நிறைய டென்ட் கிளியர் ஆயிருக்குது. இன்னைக்கு இந்த நாட்கள்ல நிறைய இடத்துல எங்கெங்கெல்லாம் டென்ட் ஆயிருந்ததோ அந்த டென்ட் எல்லாம் இன்னைக்கு கிளியர் ஆயிருக்கு. அதனால கர்த்தர் உங்களோட இருக்கிறார். நிச்சயமா ஏன்னா இந்த நாட்கள்ல நான் வேற இடத்துக்கு ஊழியத்துக்கு போக வேண்டியதா இருக்குது. அதே நேரத்துல என்னோட பிலிப்பைன்ஸ் மினிஸ்ட்ரி கொஞ்சம் வேகமா நிறைய இருக்கிறதுனால நான் தொடர்ந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது. அந்த நேரத்துல கரெக்டா கர்த்தர் பிரதர் ரகுநாதன் அனுப்பினார். முதல்ல நான் கொஸ்டின் டைப் பண்ணிட்டு இருந்திருப்பேன். அப்போ அதுக்கு டைம் இல்லாதப்போ பிரதர் ரகு வந்தாரு. இப்போ இதையும் இந்த பொறுப்பெடுத்து செய்யறதுனால ரொம்ப சந்தோஷம். அதனால தேவன் தாமே இதை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. பெரிய காரியங்கள் நடக்கும். இதுல எந்த மாற்றமும் இல்லாமல் நிச்சயமாய் தயவாய் அநேகரை அழைத்து கொண்டு வாங்க. ஏன்னா இது வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு வார்த்தை, வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பெரிய காரியங்கள் உண்டாகும். இந்த மத்தேயு இன்னைக்கு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல ஆரம்பிக்க போறோம். பெரிய பெரிய காரியங்களை கற்றுக்கொள்ள போறோம். என்ன மத்தேயு பார்க்கும்போது மத்தேயு 1 பாத்தீங்கன்னா ஏதோ இவனை பெற்றாலும் பாக்குறதுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உள்ள போனோம் அப்படின்னா புதையல், நிஜமாவே புதையல் பாருங்க. ஏன்னா கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியங்களை எப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வச்சு யூஸ் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் யூஸ் பண்ணிருப்பாருன்னா உங்களையும் என்னையும் யூஸ் பண்றது மகா அதிக நிச்சயம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. ஓவர் டு அங்கிள். தேங்க்யூ சோ மச் பாஸ்டர். பாஸ்டர் மாத்திரமல்ல, ஆரம்ப நாட்கள்ல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. சின்னப்பன் அவங்களுடைய ஃபாதர்ன்லா, அப்புறம் சரோஜா சிஸ்டர் வருவாங்க, அவங்களுடைய மதர்ன்லா, அப்புறம் அவங்க மிஸ்ஸஸ் வருவாங்க ஹெலன், அப்புறம் அவங்களுடைய கோ பிரதர் ராபி. இப்படித்தான் இந்த ஒளி ஆரம்பித்தது. ஜாஸ்மி வந்துட்டியா? வெரி குட். ஸோ பாருங்க, அதே மாதிரி என்ன உற்சாகப்படுத்துறதுல, அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் கரெக்டா 8:50 கூப்பிடுவேன் பாஸ்டர் ஆனந்தர. பாஸ்டர் ஒரு பிளஸ் பண்ணுங்க, நல்ல ஒரு வார்த்தை சொல்லி பிளஸ் பண்ணுவாங்க. அந்த வார்த்தை எங்க இருக்குன்னா அந்த நாளுடைய பாடத்துல இருக்கு பாருங்க. ஸோ அவங்களும் ப்ரிப்பேர் பண்ணாங்க.
இன்னைக்கு சொன்னபடினா ஆமா ஒரு தங்க மைன் கோல்டு மைன்ல டீலர்ஷிப் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ நான் சொன்னேன், பாஸ்டர் இங்க உள்ள சரவணா ஸ்டோரு, எல்கேஎஸ் ஜுவல்லர்ஸ், ஜிஆர்டிலாம் நான் ஆர்டர் எடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, எங்க கம்பெனி வந்து மினிமம் 100 கிலோ தான் சப்ளை பண்ணும், அவங்கெல்லாம் ஸ்மால் கஸ்டமர்ஸ்ன்ட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நாங்க வேதத்தை தியானிச்சுட்டே இருக்கிறதுனால பெரிய அளவுல தான் தேவன் பேசி இருக்கிறார். அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒரு நண்பர் எனக்கு, அவர் குடும்பமா எங்களுக்கு நண்பர். அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இப்பொழுது நம்ம கொஸ்டின் போறோம். ஜாஸ்மி லைன்ல இருந்து அவங்க படிப்பாங்க. ஜாஸ்மி இல்லைன்னா நான் வேற யார் சொல்லணும், நீங்க படிங்க. இன்னைக்கு இவாஞ்சலின் ஏதோ கொஞ்சம் யூடியூப்ல ஜாயின் பண்றேன்னு சொன்னா, யூடியூப்ல லிங்க் ஆயிருக்குமா? ஆயிடுச்சு பிரதர், லைவ் ஆயிட்டா? வெரி குட், வெரி குட், லைவ் போயிட்டு very good. I welcome everyone who has joined in this Zoom meeting as well as via YouTube. ஆமா, நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். சரிங்களா? நாங்க ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம், இப்போ 2வது ரவுண்ட் அடிக்கிறோம். இதுல வந்து முக்காவாசி பேர் நீங்க மத்தேயுல ஜாயின் பண்ணல, இப்ப ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் நிச்சயமாகவே இந்த நாளிலிருந்து உங்கள் மனம் புதிதாகும், வாழ்க்கை மறுரூபகமாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் இப்பொழுது கேள்விக்கு சொல்லலாம். சிஸ்டர் ஜாஸ்மி வாசிக்கலைன்னா சிஸ்டர் ரமலா வாசிப்பாங்க. எஸ் பிரதர், 1வது கொஸ்டின் போலாம். வெரி குட். யார் வாசிக்கிறாங்க? ரமலா சிஸ்டர் வாசிங்க. எந்த 2 தீர்க்க தரிசனங்கள் மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் நிறைவேறின? Which Very 2 good. prophecies were fulfilled in the 2nd chapter of Matthew? Very good. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படி வரிசையாவே வரலாம். ஸ்டெல்லா சிஸ்டர் சொல்லலாம். எந்த 2 தீர்க்க தரிசனங்கள் 2ஆம் அதிகாரத்தில் நிறைவேறின? ஸ்டெல்லா ஃப்ரம் கனடா, அவங்க இப்ப சொல்லுவாங்க. எஸ் சிஸ்டர். இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். வெரி குட். 8 என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசி மூலம் உரைக்கப்பட்டது. வெரி குட், வெரி குட், வெரி குட். பாருங்க, 2வது அதிகாரம் 6வது வசனத்துல 2:6 தேங்க்யூ மாஸ்டர். சிஸ்டர் நீங்க எந்த வசனம்? 2:6 ரைட். 2:6. ஓகே. யூதயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களை நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது 2:18 எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது, அப்பொழுது நிறைவேறிச்சு. ஓகே, இந்த 2 எழுதுனா 5 + 5 10 மார்க்ஸ். இது தவிர வேற எதுவும் இருக்குதா இந்த 2 அதிகாரத்துல? 15 இருக்கு பாஸ்டர். அப்படியா? 2:15 என்னது? மரண பரியந்தம் 23 கூட 23. ஓ ரைட், வெரி குட். பாருங்க எத்தனை தீர்க்க தரிசனம் நிறைவேறிருக்கு பாருங்க. 4. வெரி குட், வெரி குட், வெரி குட். கர்த்தர் நல்லவர். ஆமா, அப்போ இதுல இருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னா, நம்மை குறித்து என்ன சொல்லி இருக்குதோ அதையெல்லாம் நிறைவேறும். ஆமா, சரிங்களா? ஏன் நிறைவேறவில்லை என்றால், யாருடைய வாழ்க்கையில எல்லாம் நிறைவேறவில்லைன்னா அவர்களால அதை விசுவாசிக்க முடியல. சரிங்களா? ஏன் விசுவாசிக்க முடியவில்லை என்றால், தங்களை குறித்து ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லை. இது என்னை குறித்து தான் சொல்லி இருக்கு, பிளஸ் ஐ ஆம் ஃபுல்லி குவாலிஃபைடு என்கிற விசுவாசம் இல்லாததுனாலே அவைகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் யோசிக்கிறேன், நம்முடைய டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய யூனிவர்சிட்டியே கட்டியிருக்காங்க. சரிங்களா? யாரு ஃபாலோ பண்ணாங்கன்னா, ஓரல் ராபர்ட்ஸ், யூஎஸ்ஏல இருக்கிற ஓரல் ராபர்ட்ஸை போய் பார்த்துருப்பாங்க. அப்போ சொல்லியிருப்பாரு, நான் இப்படி ஒரு யூனிவர்சிட்டி கட்டணும்னு நினைக்கிறேன்னு ஒன்று,
ஓரல் ராபர்ட்ஸ் என்ன சொல்லியிருப்பாரு? இயேசுவின் நாமத்தினால நீங்க அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. டிஜிஎஸ் தினகரன் என்ன செஞ்சாருன்னா சரின்னு ஏற்றுக்கொண்டு இருப்பார். பிரச்சனை எங்கதான் இருக்கு? ஏற்றுக்கொள்ளுகிற நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர்கள் தான் நம்ம இந்த ஜூம் மீட்டிங்ல இருக்கிறோம். ட்ரூத் லவர்ஸ் அகாடமில இருக்கோம். இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்கு. ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்குது. அதே போல வாக்கு பண்ணப்பட்டுள்ள அத்தனையும் சுதந்திரித்து கொள்ள எல்லாருக்கும் வாய்ப்புகளும் தகுதியும் இருக்கின்றன. பிரச்சனை எங்க இருக்குன்னா நாம் அதை விசுவாசிக்கிறோமா இல்லையா என்பதுதான். ஓகே, 2வது கொஸ்டின் போலாம் பிரதர். Yes. முதலாம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள 5 ராஜாக்களின் பெயர்களை குறிப்பிடுக. தேவன் இதை யாருக்கு வாக்கு பண்ணினார்? அப்பொழுது அவனுடைய நிலைமை என்ன? Mention the names of the 5 kings mentioned in 1st chapter. To whom did God promise this? What was his situation then? Very good. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சின்னப்பன் அங்கிள், நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்க முடிஞ்சதா? 2வது கொஸ்டினுக்கு பதில். அன்மியூட் பண்ணிடுங்க அங்கிள், அன்மியூட் பண்ணிடுங்க. அங்கிள் எங்க இருக்காங்க? ரைட் அங்கிள், சொல்லுங்க. தாவீது, வெரி குட், வெரி குட். 6, 7, 8, 9 எல்லா ராஜாக்களும் வரிசையா வர்றாங்க. ரெகபயாம், அபியா, ஆசா, யோசபாத், எப்படி? வெரி குட், ரைட். 5 கிங்ஸ் பேர் சொல்லிட்டீங்க, 5 மார்க்ஸ். இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, யாருக்கு அதை வாக்கு பண்ணினார்? தாவீதுக்கு வாக்கு பண்ணினார். ஓகே, ஓகே. அப்பொழுது அவனுடைய நிலைமை என்ன? ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். ஓகே, சரி. வேற யாரு என்ன பதில் எழுதியிருக்கீங்க? யாருக்கு? ஹெலன் சொல்லு, ஹெலன் சொல்லு. ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணாரு. அப்பொழுது அவனுடைய நிலைமை? ராஜாக்கள் தோன்றுவார்கள்னு. ஓகே, அப்பொழுது அவனுடைய நிலைமை என்ன? இல்ல ஒரு குழந்தை கூட இல்ல. குழந்தை கூட இல்ல. அது எந்த வசனம் கண்டுபிடிச்சிரும்? ஆதியாகமம் 17:6. வெரி குட். பாருங்க, ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் எனக்கு தாவீதுக்கு சொல்லப்பட்டதானே தெரியல, அதையே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். 17:6 வாசித்துருமா? உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ராஜாக்களை உண்டாக்குவேன். உன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். பாருங்க, ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். பாருங்க, திரும்பவும் அதே 17:16 பாருங்க. 17:16 of the book of Genesis. நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமார், அப்போ ஒரு குமாரனும் இல்ல, ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். இதத்தான் மத்தேயு 1 தேவன் நிறைவேற்றினார் இல்லையா? பாருங்கள், 1வது அதிகாரத்துக்கு வாங்க, நீங்க நம்பர் போட்டுக்கலாம். மத்தேயு 1வது அதிகாரம் 6வது வசனத்துல தாவீது அண்டர்லைன் பண்ணி 1 போட்டுடுங்க. அதே 6 கடைசியில சாலமோன் அண்டர்லைன் பண்ணி 2 போட்டு கொள்ளலாம். 7வது வசனத்துல ரெகபயாம் அண்டர்லைன் பண்ணி 3 போட்டுக்கொள்ளுங்க. அதுல 8வது வசனத்துல யோசபாத் 4, யோராம் 5, உசியா, ஆசா. பாப்பா, இதாங்க குட்னஸ் ஆஃப் த லார்ட். Amen.
பாருங்க, கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். பாருங்க, ரமலா சிஸ்டர், ஆமே ஆடிபிள்? எஸ் பிரதர். ஓகே, பாருங்கள், அந்த உங்க வசனம் எல்லாம் தான் எனக்கு தைரியத்தை கொடுக்கு, விசுவாசத்தை கொடுக்கு. இன்னைக்கு நீங்க ஒரு வீடு வாடகைக்கே கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. ஆனா நான் தைரியமா சொல்லுவேன், தேவன் 12 மாசத்துல உங்களுக்கு ஒரு சொந்த பங்களா தருவார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க அருமையானவர்களே? இதுதாங்க வேத வசனமா எனக்கு தோணுது. இன்னும் பாருங்களேன், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருப்பான். சாமுவேல் என்ன சொல்லுவான், நீ தான் அடுத்த ராஜாம்மா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நீங்கள் அப்படி சொல்லாததுனாலே அநேகர் வாழாம இருக்காங்க. அருமையானவர்களே, உங்க பிள்ளைகள் மேல கை வச்சு பேசுங்க. உங்க பிள்ளை இன்னைக்கு குறைஞ்ச சம்பளத்துலதான் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறானா, நீங்க என்ன சொல்லலாம்? யாராவது சொல்லுங்க. உங்க பையன் அல்லது உங்க கிராண்ட்சன் ஆர் கிராண்ட் டாட்டர் ஒரு கம்பெனில மிக குறைந்த ஒரு லோயஸ்ட் பொசிஷன்ல வேலை செய்யறார். நம்ம அப்படி அவர்களை எப்படி ஆசீர்வதிக்கலாம்? யாராவது சொல்லுங்க. உயர்ந்த ஸ்தானத்திலே ஆண்டவனை வச்சுட்டார். இன்னும் அதோட பெருசா சொல்லுங்க யாராவது. கம்பெனிக்கு உரிமையாளராவாய். அதே கம்பெனிக்கு எந்த வசன அடிப்படையில தெரியுமா? கால் வைக்கிற தேசத்தையே தாரேன் இருக்கா. நீ அந்த கம்பெனில 5 வருஷம் கால் வச்சிருக்கா, உனக்கு தரமாட்டாரு? அப்படி கேட்கணும் நீங்க. பாருங்க, 100 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை கூட பெற்றுக்கொள்ள அவனுக்கு திராணி இல்லைங்க. ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய சந்ததியில ராஜாக்கள் தோன்றுவார்கள். நீ அநேக சந்ததி மூலமா அநேக ஜாதிகள் உருவாகும், தேசங்கள் உருவாகணும். இதெல்லாம் நம்ம என்னைக்கு பழக போறோம் அருமையானவர்களே? என்னைக்கு நம்ம எழும்ப போறோம்? தைரியமா எழும்புங்க, வெட்கப்படாதீங்க, தைரியமா பேசுங்க. ட்ரூத் லவர்ஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் பேசாம யாருமே பேச முடியாதுங்க. நான் சொல்றேன், கிருபை பாருங்க. நான் பலவிதமான ஊழியத்துல ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார். சர்ச் மினிஸ்ட்ரி, ட்ரைனிங் மினிஸ்ட்ரி, பைபிள் காலேஜில் பேசுறேன், வேற என்னது யூடியூப் சேனல் இருக்கு, டிவியில பேசுறேன். எல்லாத்தை விட அதிக இம்பாக்ட் பண்றது எங்கன்னா ட்ரூத் லவர்ஸ் அகாடமியில் தான். அதனாலதான் நான் தைரியமா சொல்றேன் அருமையானவர்களே, தைரியமா எழும்புங்க, பேசுங்க. அவங்க கேலி பண்ணுனாதான் நீங்க ஸ்பிரிச்சுவலா பேசுறீங்கன்னு அர்த்தம். 90 வயசுல சாரால் முகம் குப்புற விழுந்து சிரிச்சாலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னிடத்திலிருந்து சந்ததி தோன்றுனோடனே முகம் குப்புற விழுந்து சிரிச்சாலாம். நீங்க அப்படி சிரிக்கிற அளவுக்கு பேசலைன்னா நான் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. அருமையானவர்கள், தைரியமா சொல்லுங்க. ஒருத்தர் எனக்கு பேசினாரு, நான் மெட்ராஸ்ல இருக்க, பாளையங்கோட்டையில இருந்து. அப்போ, ஐயா எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னாரு. அப்ப நான் 90 நாள்ல உன் கடன்லாம் அடைஞ்சிருன்னு சொல்லிட்டு, நீ என்ன வேலை பாக்குறீங்க தம்பின்னு, ஒரு பெரிய ஒரு கல்யாண மண்டபத்துல மேனேஜரா இருக்கேன்னாரு. எத்தனை வருஷம்னா 20 வருஷம் சொன்னார். நீங்க பிலீவ் பண்றீங்களா? தேவன் 12 மாசத்துல அந்த கல்யாண மண்டபத்துக்கு உங்களை சொந்தக்காரராக மாற்றி விடுவார் என்று சொல்லி இருக்க அருமையானவர்கள். நீங்க சொல்லாம யாரும் சொல்ல மாட்டாங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த அளவுக்கு பிரகாசம் உள்ள செய்தியை தந்து கொண்டே இருக்கிறார். எழும்புங்கள், பேசுங்கள், வையகத்தை ஆசீர்வதியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய கிருபை தருவார். அடுத்த கொஸ்டின் போலாம் brother. மனித அறிவுக்கு எட்டாத ஒன்றை பரிசுத்த ஆவியானவர் செய்தார். அது என்ன? What is that the Holy Spirit did, which is something beyond human understanding? Very good. கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். பிரவியா கந்தசாமி சிஸ்டர், நீங்க சொல்லுங்க. கன்னிகை கற்பவதியாகி. வெரி குட், வெரி குட், வெரி குட். போதும், 10 மார்க் நீங்க போட்டுக்கலாம். ஒருவேளை இது சிம்பிள் கொஸ்டின் தாங்க. பட் இதுல இப்படி சொல்லுவோம். யாராவது சொல்லுங்க. நான் உங்ககிட்ட தான் நான் இங்கே கேள்வி கேட்க போறேன். இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன? அதான ட்ரூத்து. இதுல இருந்து
நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஏதாவது ஒரு பாடம் யாராவது சொல்லுங்க. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. வெரி வெரி குட். வேற? சூப்பர் நேச்சுரல். ஒன்றுமே இல்லை. சூப்பர் நேச்சுரல், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ரைட். நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறேன், அந்த இதை இப்பவும் சொல்றேன். வேதத்துல எந்த ஒரு ப்ரொமோஷன் ஆகுது, எந்த ஒரு டெலிவரன்ஸ் ஆகுது, எந்த ஒரு ஹீலிங் ஆகுது நேச்சுரல் வேலை நடந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏதாவது நேச்சுரல் வேலை நடந்திருக்கா பாருங்க. இல்ல இல்ல பிரதர். இல்ல, எல்லாமே சூப்பர் நேச்சுரலா தான் நடத்தியிருக்காரு. இதைத்தான் ஏசாயா கோட் பண்றா. என்ன கோட் பண்றா தெரியுமா? தேவன் சொல்லார் பாருங்க, உங்களுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, அவருடைய வழிகள் எப்பொழுதுமே சூப்பர் நேச்சுரல் தான். சரிங்களா? இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால நீங்கள் பெரிய பெரிய காரியங்களை செய்வீர்கள். அருமையானவர்களே, தைரியமா எழும்புங்க. சரிங்களா? ஆமா, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். மத்தேயு முடிக்கிறதுக்குள்ளாகவே பெரிய பெரிய காரியங்களை அட்டெம்ப்ட் பண்ணுங்க, பெரிய பெரிய காரியங்களை பேசுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு உலகத்தை உலுக்குவார். 4வது கொஸ்டின் போலாம். இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் யூதர் அல்லாத 2 அந்நிய பெண்கள் இடம் பெற்றனர். அவர்கள் யார் யார்? காரணம் என்ன? 2 non-Jewish Gentile women were included in the genealogy of Jesus Christ. Who are they? What is the reason? வெரி குட். ரமலா சிஸ்டர், நீங்க சொல்ல வேண்டாம், நீங்களாம் பழைய ஸ்டூடெண்ட். கிரேஸ் ஜெயரஞ்சன் சொல்லலாம். வெரி குட். அடுத்தது யாரு? ராகாப். இன்னொன்னு யாரு சிஸ்டர்? கிரேஸ் ஜெயரஞ்சன். ஓகே. ஸ்டீஃபன் ரிதியா சொல்லுங்க. ராகாப்பும் ரூத். ரூத். ஓகே, அதுக்கு காரணம் என்ன? தேவனை விசுவாசித்தாங்க. வெரி குட். பாருங்க, யூதர்களுக்காக வந்த தேவன் யூதர் அல்லாத 2 ஸ்திரீகளுடைய சந்ததியில வந்திருக்கிறாரு. அதற்கு ஒரே ஒரு காரணம், விசுவாசம். ராகாப் எதை விசுவாசித்தா? இஸ்ரவேல் மக்களுக்கு செய்த காரியத்தை அவ சின்ன வயசுலயே அறிஞ்சிருக்கு. அதை விசுவாசிச்ச உண்மையான கடவுள் அவர் தான். ஓகே, அவ விசுவாசித்த என்ன சொன்னா? தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றுது அப்படின்னு விசுவாசிச்சா பாருங்க. அவளுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, எங்கள் அந்த எரிகோ பட்டணத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்துட்டாரு, ஆனாலும் நீங்க என்ன விட்டு வைக்கணும், உங்க தேவன் என்னை விட்டு வைப்பார் என்று விசுவாசிச்ச பாருங்க. வாட் a great faith. எத்தனை பேர் புரியுறீங்க அருமையானவர்களே? அவ கேரக்டர் சரியில்லை, அவ விசுவாசித்தாள் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக அந்த ஜியனாலஜி வாரால. அப்ப நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் பாருங்க விசுவாசத்துக்கு. அதனாலதான் பிசாசு தந்திரமா இருக்கிறான், விசுவாசத்துலதான் கை வைப்பான். உங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்ல வேண்டியதில்லை அருமையானவர்களே. கர்த்தர் நல்லவர் பாருங்க. இன்னும் நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருள்வார். இவ என்ன சொன்னா ரூத்து? மாமிட்ட என்ன சொல்றா? அவளுக்கு பாருங்க, வேற யாரும் இருந்தா டிப்ரெஷன்ல போயிருப்பாங்க, சூசைட் பண்ணிருப்பாங்க. கணவன் திருமணமாகி குழந்தை இல்ல, கணவன் இறந்துட்டான், மாமனார் இறந்துட்டாரு, பஞ்சம், மாமியார் வீட்டை விட்டு துரத்துறா. அவ என்ன சொல்றா? மாமியார் எப்படிங்க அப்படி சொல்ல முடியும்? அப்ப நான் உங்களை சேலஞ்ச் பண்றேன். அந்த ராகாபால அந்த ரூத்து வேதத்தை தெரியாத ஒரு யூதர் அல்லாத ஒரு பெண்ணால அப்படியே ஒரு சேலஞ்சிங் வார்த்தையை சொல்ல முடியும்னா நம்மளால எவ்வளவு சொல்ல முடியும் பாருங்க. இல்ல, நீ சாகிற இடத்துல நான் சாவேங்கிறா. உன்னுடைய தேவனே என்னுடைய தேவன்,
நீங்க அப்படி எழும்பிட்டீங்களா? எழும்புங்க, எழும்புங்க. ஒவ்வொரு சான்ஸையும் பயன்படுத்துங்க. உங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க, இல்ல நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, அங்க போய் பேசணும், கேட்கணும். 30-40 வயசு ஆயிட்டா எல்லாருக்கும் ஏதாவது வலி இருக்கும். கேட்டு ஹீல் பண்ணுங்க. மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்தா தலையில கை வச்சு பேசுங்க. தேவன் ஆமா எல்லாத்தையும் நீங்க தைரியமா ஆசீர்வதிங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். அடுத்த கொஸ்டின் போலாம் பிரதர். புதிய ஏற்பாடு ஆபிரகாமுடைய பெயரோடு தான் துவங்குகிறது. அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாத 5 கீழ்ப்படிந்த 2 எழுதுக. The New Testament begins with the name of Abraham. List 5 things in which he disobeyed God and 2 he obeyed God. வெரி குட். ஆமா, ரேச்சல் சிஸ்டர் தான் பதில் சொல்றீங்க. ஆதியாகமம் 12 கர்த்தர் சொல்றாரு, உன் இனத்தையும் உன் தாப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு காண்பிக்க தேசத்துக்கு போன்னு. ஆனா அவன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு லோத்தோடும் சம்பத் எல்லாவற்றையும் சவதரித்த எல்லா ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு புறப்படுகிறான். அப்புறம் இன்னும் 3 சொல்லுங்க. பொய் சொல்றான் மனைவிய சகோதரின்ட்டு. அப்புறம் ஆண்டவர் உனக்கு ஒரு குமாரன் பிறப்பாருன்னு சொல்லும் போது நம்பாம சிரிச்சிட்டான். ஆமா, தவறான மனைவி வேலைக்காரிட்ட தவறா போறான். சரியா? ஆமா, ஆகாரிடம். ஓகே, உங்களுக்கு 5 மார்க்கு. அப்புறம் அது என்ன கொஸ்டின் இருக்கு? கீழ்ப்படிந்த 2 சொல்லுங்க. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொண்டு பலியிட சொல்லும் பொழுது புறப்பட்டு. ஓகே, வேற? யாராவது சொல்லுங்க. மகனுக்கு பொண்ணு பார்க்க சொல்லும் போது எலியேசர் கிட்ட நீ கானானிய பெண் கொள்ளாம என்னுடைய தகப்பன் இதுல ஊருக்கு போய் அங்க பெண் கொண்டுட்டு வான்னு சொல்றான். ஓகே, வேற? சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். புறப்பட்டு போனது ஒரு நல்ல கீழ்ப்படிதல் இல்லையா? 12 நாள்ல கீழ்ப்படுகிறான். ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்கிறேன்னா, ஒரு அகாடமில, ஒரு பைபிள் காலேஜ் மாதிரி ஒரு அகாடமில இந்த மாதிரி கேள்வி கேட்கலாமா என்று சொன்னால், அருமையானவர்களே, இது பிசாசுக்கு கொடுக்கிற பெரிய சவுக்கடி. என்ன சவுக்கடினா, நம்முடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இருந்தாலும் ஆண்டவுடைய திட்டமும் மாறாது, ஆண்டோடைய ஆசீர்வாதம் மாறாது என்பதை உங்க மனம் அக்செப்ட் பண்ணணும். சரிங்களா? அதுக்காக அந்த கேள்வி எல்லாம் கேட்கிறோம். விழுந்து போன உலகத்துல நம்முடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இருந்தாலும் வாக்கு பண்ணப்பட்டுள்ள அத்தனை நன்மைகளையும் உங்களால விசுவாசிக்க முடியும், சுதந்திரிக்க முடியும், தேவனால் ஆசீர்வதிக்க முடியும். நீ எனக்கு வேண்டாம் என்று தேவன் புறம்பே தள்ளுகிறது இல்லை. யாரு ஓடிடுறாங்களோ அவங்கள விட்டுறாரு. யாரு ஓடிட்டா தெரியுமா? ஆதாம் ஏவாள் ஓடிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க. தப்பு பண்ணவொன்னு நினைச்சாங்க, ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. அவர்கள் ஓடி ஒளியாமல் தேவனிடத்துல ஆண்டவரே சாரி சொல்லியிருந்தா கண்டிப்பா ஏற்றுக்கொண்டிருப்பார். அவர்கள் மேல் தேவன் சொன்ன அந்த சாபங்களை எல்லாம் நீக்கி இருப்பார். அந்த நேரத்திலேயாவது அவங்க விசுவாசித்திருக்கணும். ரைட்? எத்தனை பேர் புரியுது அருமையானவர்களே? யாரெல்லாம் எந்த சூழ்நிலையிலும் தேவனை விசுவாசித்தார்களோ அவர்கள் எல்லாவரையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், வைத்திருக்கிறார். ஈவன் யூதாஸ் காரியத்து, அவன் ஆண்டு கொண்டு நின்று சாக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டுகிட்ட வந்திருக்கலாம், ஆண்டவரே நான் இப்படிலாம் நடக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க அருமையானவர்களே? ஏன்னா அவர் அன்புள்ளவர். அவன் எதை ஏற்றுக்கொள்றான்னு விட்டுறாரு. ஆமா, இந்த தேவனால என்ன நேசிக்க முடியாது, நான் தப்பு பண்ணிட்டேன், சூசைட் பண்றேன்னா விட்டுறாரு. ஆதாம் ஏவாள் என்ன தப்பு பண்ணாங்க? நான் பெரிய ஆண்டவருக்கு துரோகம் பண்ணிட்டேன், இனிமே அவரால் என்ன நேசிக்க முடியாது, ரைட் வச்சுக்கன்னு விட்டுறாரு. எது வேண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம், எந்த வசனம் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தா நீங்க இப்போதே சொல்லுங்க, அல்லது நம்ம அடுத்த கொஸ்டின் போகிறோம். இதுலயே கீழ்ப்படியாததுலயே 2 இடத்துல போய் சொல்றான். ஆமா, பார்வோன் கிட்ட ஒரு இடத்துல போய் சொல்றான், அந்த பிரபுக்கள் கிட்ட, அபிமலேக்கு கிட்ட ஒரு தடவை சகோதரின்னு போய் சொல்றான். ஆமா
ஆமா ஆமா ரெண்டாவது ஆண்டவர் நடந்து திரி தேசத்தை உனக்கு தருவேங்கிறாரு. நீளம் அகலம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரிங்கிறாரு. அவர் கூடாரம் போட்டு அங்க போய் செட்டில் ஆகுறாரு. சரி, ஓகே, வெரி குட், ரைட் பிரதர் ரகுநாதன். அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்த ஹெலன் ஹேஸ் டு ஆன்சர். எஸ். வனாந்திரத்திலே வானத்து மன்னா எதுவரைக்கும் பொழிந்தது? கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் எதுவரைக்கும் முன் சென்றது? How long did the sky rain manna in the desert? How long did the stars sing in the east when Very good. மத்தேயு 2:9 அங்கிள். அந்த பிள்ளை இருக்கிற ஸ்தலம் வரைக்கும் ஸ்டார் வழி நடத்துச்சு. 2:9 வாஸ்தரே. ராஜா சொன்னதை அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. வெரி குட். அது அந்த மன்னா எது வரைக்கும் பொழிஞ்சது? அவங்க கானான் தேசத்தின் பலனை 40 வருஷம் புசிக்கிற வரைக்கும் இருந்துச்சு. வெரி குட். அது யோசுவா 5:12. இருங்க பிரதர், யோசுவாவில இருக்கு. யோசுவா 5:15. தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. வெரி குட். பிரதர் சொல்லுங்க, எக்ஸோடஸ்ல எங்க இருக்கு? 16:35. வெரி குட். 35 வாசிப்போம். இஸ்ரவேல் குடியிருப்பான வரும் மட்டும் 40 நாள் வருஷமளவு மன்னாவை புசித்தார்கள். சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். அப்ப பாருங்க, இதுல ஒரு ட்ரூத் இருக்கு. ஒரு நீடு இருந்தா அங்க சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன் இருக்கும். நல்லா கவனிச்சிடுங்க. ஒரு தேவை என்று இருந்தால் காட்ஸ் வே இஸ் சூப்பர் நேச்சுரல் வே. சரிங்களா? ஒரு தேவை இல்ல நீங்க வரும்போது அற்புதம் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நீடு இருக்கு, அந்த தம்முடைய பிள்ளைகளினால அந்த நீடை சந்திக்க முடியாதுன்னா கர்த்தர் God has his own way, that is supernatural way. உங்களுக்கு கடன் இருக்கு, உங்களால அடைக்க முடியாத அளவுக்கு கடன் இருந்தா ஆண்டவர் அதை சூப்பர் நேச்சுரலா ப்ரொவைட் பண்ணுவார். நம்ம குழந்தைகள் ஒருவேளை பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு குறைகள் இருந்தால் சூப்பர் நேச்சுரலா குழந்தை பாக்கியம் தருவார். சரிங்களா? ஆமா. சிக்னஸ் வந்து ஒரு ஆரோக்கியம், ஒரு நீடு, சுகம் வந்து ஒரு நீடு, சூப்பர் நேச்சுரலா தருவார். இதுக்கு போதுமான அளவு பக்தி உங்ககிட்ட இருக்குது. என் பக்தி போதாது, என் ஜபம் போதாது, அப்படி பொய்ய நம்பாதீங்க. ஒன்னே ஒண்ணு போதுங்க, நீங்க மறுபடி பிறந்திருக்கல. இட் இஸ் மோர் தென் எனஃப். பிரச்சனை என்னன்னா பாருங்க, ஒரு ஃபெலோஷிப்ல பேசுற போன வாரம் சின்ன கூட்டம் தான். அப்போ ஒரு 3 பேர் சிக் பீப்புள் வந்தாங்க. அப்போ சரி, இப்போ பாருங்க, இப்போ நான் யாரையும் தொடுறது இல்லை, நான் ஹீல் பண்றது இல்லை, எல்லாம் அங்க உள்ள மக்கள் தான். அப்படி ஆண்டவர் நடத்தினார் பாருங்க. ஸ்கூலுக்கே போகாத யார் இருக்கீங்கன்னு கேட்டேன். ஒரு அம்மா கை தூக்குனாங்க. சரிங்களா? ஸ்கூலுக்கே போகல, பைபிள் வாசிக்க தெரியாது. மனம் திரும்பி 6 மாசம்தான் ஆகுது. போன வருஷம் தீபாவளியை கொண்டாடினவங்க இன்னைக்கு அதே தீபாவளியில நேற்று தினத்துல அந்த ஃபெலோஷிப்ல இருக்காங்க. அவ்வளவு சரிங்களா? பள்ளிக்கூடத்துக்கே போகல. அவங்கள கூப்பிட்டு சிஸ்டர் இந்த 3 பேரையும் ஹீல் பண்ணுங்க. என்ன சும்மா லகுவா முதுகுல கை வச்சு முதுகு வலி சுகமாயிட்டு, உனக்கு என்னம்மா முட்டு வலி, படிக்காதம்மா உன முட்டு வலி, இப்படி பேசினாங்க, சுகமாயிட்டு. 6 மாசம் தான் ஆச்சு. இவங்க மாத்திரம் ஒரு சபைக்கு போயிருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? உன் ஜபம் போதாது, உன் பக்தி போதாது, நீ இப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறா. பாருங்கள் அருமையானவர்களே, என் மகா டயனா சொன்னா, டாடி ஒரு இந்துக்கு கூட இவ்வளவு குற்ற உணர்வு இருக்காது. கிறிஸ்தவத்துல வேலையே குற்ற உணர்வு உண்டாக்குறதா. குற்ற உணர்வு எதுக்கு அடையாளம்? அவிசுவாசத்துக்கு அடையாளம். அவங்களுடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிற முதலாவது காரியமே குற்ற உணர்வு. அந்த குற்ற உணர்வுக்கு காரணம் அறியாமை. தேவன் எந்த அளவுக்கு தங்களை குவாலிஃபை பண்ணி இருக்கிறாரு, மறுபடி பிறந்த நாளிலே ஃபுல்லா நம்ம குவாலிஃபை பண்ணிட்டாருங்கிற அறியாமையினால ஜனங்கள் சூப்பர் நேச்சுரலை
அவங்க பெர்ஃபார்ம் பண்ண தயங்குகிறார்கள். நீங்கள் தயங்காதீர்கள், நீங்கள் தயங்க மாட்டீர்கள். சரிங்களா? அப்போ நீடுன்னு ஒண்ணு இருந்தால் அதனால நீங்க உங்க நிறைய பாட்டிமா இருக்கிறீங்க, உங்க பேர பிள்ளைகள் சொல்லி கொடுக்கணும். சரிங்களா? நீங்களே வீட்டுல என்ன செய்யணும்? ஒரு பேப்பர் எடுங்க, A4 ஷீட் ஒண்ணு எடுங்க, இதானே கொஸ்டின் பேப்பர் சைஸு. உங்க பேரண்ட் சொல்லுங்க, டேய் நீ கொஸ்டின் பேப்பர் வாங்கின உடனே என்ன சொல்லுன்னு தெரியுமா? அது மேல கை வை. நீ நினைக்கலாம் நான் இன்னைக்கு சரியா படிக்கல, மேட்ரே கிடையாது. நீ கை வச்சு பேசு. இயேசுவின் நாமத்தினால இந்த பேப்பர்ல நான் சென்டம் வாங்குறேன், நீ பேசு. சூப்பர் நேச்சுரலா உனக்கு மார்க் வரும்னு எப்போ நீங்க சொல்ல போறீங்க? இப்படி சொன்ன உடனே உங்களுக்கு பிசாசு பயங்காட்டு, இப்படிலாம் சொல்லிட்டு அவன் படிக்காம போயிடுவான். அப்படிலாம் நீங்க ஏன் நம்புறீங்க? அருமையானவர்களே, தைரியமா பிளஸ் பண்ணுங்க. நம்ம டீம் பிளஸ் பண்ணாம எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே பிளஸ் பண்ண முடியாதுங்க. அந்த அளவுக்கு நேர்த்தியாக ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளா நடத்துறார். அவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்குள்ளே சொல்லுங்க, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எஸ் பிரதர், அடுத்த क्वेश्चन போவோம். தூதர்கள் மூலம் யோசேப்பை வழி நடத்தின தேவன் நம்மை வழி நடத்த தூதனை விட மேலான ஒன்றை நமக்கு அருளி உள்ளார். அது என்ன? God who guided Joseph through angels has given us something greater than an angel to guide us. What is that? Very good. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகேஸ்வரி சிஸ்டர் ரெடி பண்ணீங்களா? இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடிஞ்சதா? ஆமாம் பாஸ்டர். சொல்லுங்க. வெரி குட். தேவன் என்னுடைய ஒரே குமாரனை எங்களுக்கு தந்தருளினார். ஓகே, வெரி குட். ராபி பிரதர் சொல்லுங்க. வார்த்தையும் சத்திய ஆவியானவரும் நமக்கு தந்தருளி இருக்கிறார். வெரி குட், வெரி குட். ஆமா, வார்த்தையின் மூலமாக நம்மை வழி நடத்துகிறார். ரைட்? ஆமா, தூதர்களும் நம்ம வழி நடத்துறாங்க. பட் பிரதானமா என்ன இருக்கு? நமக்கு தேவனுடைய வசனம் இருக்கின்றன. யோசேப்புக்கு கண்டிப்பா வசனம் இருந்திருக்காது இல்லையா? அப்போ தான் இந்த புக் ஃபார்ம்ல இல்ல பைபிள். சரிங்களா? ரெண்டுமே கரெக்ட். பரிசுத்த ஆவியானவர் அது பிள்ளையா? பரிசுத்த ஆவியானவர் எழுதினாலும் 10 மார்க்கு, வார்த்தைன்னு எழுதினாலும் 10 மார்க். சரிங்களா? இந்த வார்த்தையை குறித்து, தேவனுடைய வசனத்தை குறித்து மிக அதிகமாக ஒரே ஒரு அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது எந்த அதிகாரம்? 119 சங்கீதம் 119. வெரி குட். அதுல வசனம் நம்மளை எப்படி வழி நடத்தனே 1-2 வசனம் யாராவது சொல்ல முடியுமா? பாருங்க. அது நம் கால்களுக்கு தீபமும் ஒண்ணு. வேற? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு இடரல் இல்லை. மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இல்லை. வேற? உம்முடைய வசனம் எனக்கு மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். துக்கத்திலே அழிந்து. 119, 105 வாசிங்க. நம்முடைய வசனம் இருக்கிறது. பாருங்க, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு, அதாவது நமக்கு கைட் பண்ணுது. வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் துக்கத்திலே அழிந்திருப்பேன். 92வது வசனம் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருப்பாருங்க. சங்கீதக்காரன் கண்டுபிடிச்சிட்டான். எத்தனை பேருக்கு வேதம் நமக்கு மனமகிழ்ச்சியா இருக்கு பாருங்க, இல்ல? ஆமா. நான் ஒருவேளை சாட்டர்டே கொஸ்டின் அனுப்பலன்னா சில சகோதரிகள் போட்டுருவாங்க, அண்ணா எப்போ வருது கொஸ்டின் பேப்பர் அப்படின்ட்டுல. ஏன்னா அது அவ்வளவு ஆசையா இருக்கு. தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம். அதுல பாருங்க, இந்த புதிய உடன்படிக்கையை அல்லது இந்த கிருபையை புரிஞ்ச பிறகுதான் ரொம்ப டேஸ்ட் ஆயிற்று பைபிள். பவானி சிஸ்டர் கரெக்டா? ஆமா. வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியம். ஆமா, அதாவது பாருங்க, எத்தனை பேருக்கு இந்த ட்ரூத் லவர்ஸ் அகாடமில சேர்ந்த பிறகு
வேதம் ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கு. ரைட், வெரி குட். மகிழ்ச்சி. ஆமா, வெரி குட். ஓகே, 8வது கொஸ்டின் போலாம் பிரதர். தேவன் பேசிய 3 வித்தியாசமான முறைகளை குறிப்பிடுக. Name 3 different ways through which God spoke. நான் கேட்கிறவங்க சொல்லுங்க. இந்த 2 அதிகாரத்திலும் தேவன் பேசிய 3 வித்தியாசமான முறைகளை பவானி சிஸ்டர் சொல்லலாம். கனவின் மூலம் சொல்லுங்க. கனவு, சொப்பனம், கனவு, சொப்பனம், தூதர்கள் 2, வேற ஆட்டு மேய்ப்பர்கள், மனிதர்கள், ஓகே, தீர்க்கதரிசிகள், வேற இன்னொன்னு மூலமா அற்புத அடையாளங்கள். இல்ல இந்த 2 அதிகாரத்துல தேவன் இப்ப என்னெல்லாம் சொல்லியிருக்கீங்க? தூதர் சொல்லியிருக்கோம், தீர்க்க தரிசனங்கள், தீர்க்க தரிசிகள் மூலமாக, தரிசனம் மூலமாக பேசியிருக்கார், தேவ தூதன் மூலமாக. வேற யாராவது இதை எழுதுனீங்களா? நட்சத்திரத்தின் மூலமாகவும் பேசுறார். வெரி குட், வெரி குட். இதே மாதிரி பைபிள் முழுசும் வித்தியாசமா வேற எதுல பேசியிருக்காரு? யாராவது சொல்லுங்க. ஊரிம் தும்மீம்ல மூலமா பேசியிருக்காரு. வெரி குட். வேற கழுத மூலமாக பேசினார். கழுத மூலமா பேசினாரு. வெரி குட். முகமுகமாய் மோசையோட பேசினார். முகமுகமாய் பேசினார். வேற யோசிங்க, வேற ஏதா இருக்கா? கழுத மூலமா சத்தம் உண்டானது. வானத்திலிருந்து சத்தம் உண்டாயிற்று. அக்கினியில பேசியிருக்காரு. அக்கினியில இருந்து பேசினாரு. பாருங்க, தேவன் இதுல இருக்கிற ஒவ்வொருவரோடும் ஒவ்வொரு நிமிஷமும் பேசிட்டு இருக்காரு. நான் எப்படின்னு சொல்றேன் பாருங்க. தேவன் பேசுனதுனாலதான் நீங்க இந்த கிளாஸுக்கே ஜாயின் பண்ணீங்க. உங்க இருதயத்துல ஒரு எண்ணம் வந்தது பாருங்க, இது என்னன்னு பார்க்கலாமா அப்படின்ட்டு. அந்த எண்ணத்தை தந்தவர் தேவன். நல்ல நல்ல எண்ணங்கள் வருது பாருங்க, அது எல்லாமே தேவன் உங்களோடு பேசுறதுதான். ஒரு உதாரணம் சொல்றேன், முக்கியமா இதை கவனிங்க. உங்க பிள்ளைகள் ஒரு காரியத்துல எப்படி இருக்குன்னா, எப்படி யோசிக்கலாம், ஒரு திருமணம்னு வச்சிருங்களேன். நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஒரு மாப்பிள்ளைய பிக்ஸ் பண்ணிட்டீங்க உங்க டாக்டருக்கு இல்ல உங்க கிராண்ட் டாக்டருக்கு. தேவன் எப்படி பேசுவார் பாருங்க. நீங்க இந்த அளவு வளர்ந்த பிறகு வித்தியாசமா பேசுவார். எப்படி பேசுவார்னா, உங்களுக்கு ஒரு பதஷ்டம் வரும், சரிங்களா? நீங்க வசனம் தெரிகிறதுனால எப்படி பேசுவார்னா, நீ பதஷ்டப்பட வேண்டியதில்லை, இந்த காரியம் நன்மையாதான் முடியும், இளைப்பாறு என்று சொல்லி பேசுவார். நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஒரு சமாதானம் வரும். அந்த சமாதானம் என்ன சொல்லும்? இதான் ரைட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லும். யாரோட அவரால் பேச முடியாதுன்னா, பதஷ்டப்படுறவங்களோ, அவர் பேசிட்டு தான் இருப்பாரு. பதஷ்டப்படுகிறவர்கள் அவருடைய கைடன்ஸை மிஸ் பண்ணிருவீங்க. பயப்படுறவங்க, பதஷ்டப்படுறவங்க, டென்ஷன் ஆகிறவங்க, ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்க, தீமையா முடிஞ்சிருமோன்னு சந்தேகப்படுறவங்க, நல்லா தெரிஞ்சுடுங்க, நீங்கள் இளைப்பாற முடியும். உங்களால அந்த இளைப்பாறுதலை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்றால் தீமையும் நன்மையா முடிஞ்சிருங்க. பாருங்க, இப்ப நம்ம ஹெலன் இருக்காங்க, அவங்க டாக்டர் மேரேஜ், சரிங்களா? பையனை பார்க்க நானும் போறேன், சும்மா ஒரு கேஷுவலா தான் அன்னைக்கு அமைஞ்சது.
நான் இவங்க வர முன்னாடியே பையனை பார்த்துட்டு நாங்க கிளம்பிட்டோம், நானும் சிஸ்டரும். அப்போ இவங்களை கூப்பிட்டு சொல்லிட்டேன், ஆனந்த் பாஸ்டர் ஹெலனையும், ஏமா இதான் காட்ஸ் பிளான். நான் அந்த தம்பிட்ட ஒரு 5 நிமிஷம் தான் பேசியிருப்பேன். இதான் காட்ஸ் பிளான், காட்ஸ் சாய்ஸ், போல்டா நீங்க பாசிட்டிவா டிசிஷன் எடுத்துருங்கன்னு சொன்னேன். ஏன்னா 2 காரியம். ஒண்ணு, என் மனசுல ஒரு பீஸ் இருந்தது, நானும் அவன்கிட்ட பேசும்போது நல்ல பையனா தெரிஞ்சான். அதை விட மேலா எனக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. என்ன விசுவாசம்னா, இதை நீங்க எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போறீங்களோ தெரியாது, எந்த நபர் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அவன் நல்லவனா மாறிடுவான்னு எனக்கு விசுவாசம் இருக்கு. அதே போலதான் இப்ப அதே குடும்பத்துல இன்னொரு மேரேஜ் நடந்தது. அவங்க தங்கச்சி பொண்ணுக்கு அவங்கிட்ட கேட்டா, அவ பேர் என்னமா? பெட்டி 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 ஜோசப். அங்கிள் இப்படி ஒரு அலையன்ஸ் வந்திருக்கு, என்ன செய்யலாம்? நான் உடனே சொல்றேன், ஏமா இதான் சாய்ஸ்ன்ட்டு. கல்யாணம் நடந்து இப்ப நல்ல பையன் வந்திருக்கான். இது எல்லாமே ஆண்டவர் நம்மோட பேசுறது. என் இருதயத்துல என்ன வருது, இவன் இப்ப இது நம்ம பிள்ளைக்கு வருகிற வரனே பெஸ்டா தான் வரும் அப்படின்னு எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சரிங்களா? சோ நான் என்ன சொல்றேன்னா, சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஒரு டிசிஷன் எடுக்கணும், அப்போ ஆண்டவர் பேசுவாரு. இது சமாதானமா இருந்தா அது அவருடைய சித்தம். இது ஒரு லெவல். இன்னொரு லெவல் இருக்கு, இந்த காரியம் நன்மையா தான் முடியும். சத்தமும் கேட்கும், சத்தமும் கேட்கும். வெரி குட், வெரி குட். என்னுடைய குடும்பத்துல அப்படி என்னுடைய மகனுக்கு பட்டாக்க போகும்போது எங்களோட பாஸ்டர் தான் அந்த பொண்ணை பேசி வந்தது. அப்ப தூரம் அந்த பிள்ளை இருக்கிறன்னு நாங்க கொஞ்சம் கவலைப்பட்டது. அப்ப எனக்கு இந்த காதுக்குள்ள பெரிய முழக்க சத்தம் மாதிரி பைபிள வாசி கேட்கல. ஆண்டவர் அது பேசினார், உன்னுடைய ஊழியக்காரன் சொன்னது கேளுன்னு சொல்லி. அதே நேரம் ஈசாக்குக்கு பெண் பார்க்க போன அந்த வார்த்தையும் ஆண்டவர் காட்டினார். வெரி குட். பாருங்க, நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். அதனால நீங்க எப்பவுமே நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, பதஷ்டமே படாதீங்க, இளைப்பாருங்கள், இளைப்பாருங்க. சமாதானமா தான் முடியும்னு நம்புங்க, பெஸ்டா தான் நடக்கும்னு நம்புங்க. நீங்க நம்பலன்னா யார் நம்ப போறா? டிலே ஆகும், சில காரியம் டிலே ஆகுதா, அப்பவும் நீங்க பீஸ்ஃபுல்லா இருக்கணும். உங்களால முடியும். ஆண்டவர் பேசுவாரு. என்ன பேசுவாரு? எப்ப அமைதியா இரு. சோ நீங்க சூஸ் பண்ணுங்க, அமைதியாய் இருக்கிறத சூஸ் பண்ணுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அமைதினா என்னது? ரெஸ்ட். ஆமா, விசுவாசிக்கிறவங்க பதஷ்டப்பட மாட்டாங்க, நல்லா தான் நடக்கும். இப்படியே எடுத்துக்கூட இதே மேட்ரு, ஒரு அலையன்ஸ் பார்க்க போறீங்க, நம்ம தவறா முடிவை எடுத்துடக்கூடாதேங்கிற பயத்தோட போவாதீங்க. நம்ம எடுக்கிற முடிவு தான் காட்ஸ் சிஸ்டம், காட்ஸ் வில்லுன்னு எடுத்துடுங்க. ஒருவேளை யாராவது குழப்பி விடுறாங்க இந்த கல்யாணத்தை, அது காட்ஸ் வில். ஒரு குழப்பப்பட்டு வேண்டான்னு சொல்லிட்டீங்க இந்த மாப்பிள்ளைய, 6 மாசம் கழிச்சு திரும்ப வருது, அதுவும் காட்ஸ் வில்லா நீங்க எடுக்கலாம், பெஸ்டா இருக்கும். இப்படி சொல்றேன், நீங்க பெஸ்டா தான் வரும்னு நம்புனீங்கன்னா பெஸ்டா தான் வரும். இதையும் இன்னைக்கு நான் என் மூலமா ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாரு பாருங்க. இப்படி எல்லாம் ஆண்டவர் பேசிக்கிட்டே தான் இருக்காருங்க. ஏனென்றால் he loves us so much, he wants to talk to us every moment, in every decision making. ஒவ்வொரு தீர்மானம் எடுக்கும் பொழுதும், நீங்க ஒரு கார்ல போலாமா, பிளைட்ல போலாமா யோசிக்கும் போதும் ஆண்டவர் பேசுவார். அது எப்படி? ஒரே ஒரு சின்னதை சொல்லிட்டு போறேன். எது உங்களுக்கு லகுவாக அமைதோ அது காட்ஸ் கைடன்ஸ். ஃப்ளைட்ல டிக்கெட் இல்லை, கார்ல போனோம், அதான் ஓப்பனா இருக்கு, அது காட்ஸ் பிளான் எடுத்துக்கிடுங்க. ஸோ சந்தோஷமா வாழுங்க, மகிழ்ச்சியா வாழுங்க, எழும்புங்க. நீங்க தலைவர்களாக இருக்கிறீர்கள், முன்னால போங்க. உங்களுக்கு சத்தியம் தெரியும், நான் செய்யற காரியம் சக்சஸா தான் நடக்குங்கிற உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்குது, அதை பயன்படுத்துங்க. எழும்புங்க, தெபொராள்களே எழும்புங்கள், பவுல்களே எழும்புங்கள். பரலோகம் உங்களை 21ஆம் நூற்றாண்டில் தேவர்களாக ஏற்படுத்தி வைத்து, அப்பாயிண்ட் பண்ணி வைத்து, இயேசுவை போல செயல்பட தேவன் விரும்புகிறார். இயேசு எந்த சூழ்நிலையெல்லாம் எழும்பினார் பாருங்களேன். எதுக்கு எழும்பினார் தெரியுமா? அற்புதம் செய்யறதுக்கு எழும்பினார். நிறைய இடங்கள் அவர் யாரும் கேட்கவே இல்லை. லாசருவ உயிரோட எழுப்ப யாரும் கேட்கல பாருங்க, எழுப்பி போயிட்டார் கல்லறைக்கு. அங்க யாரு? அந்த நாயினூர் அம்மாவுடைய மகன் வாலிப இறந்து போயிடுறான். யாரும் எதிர்பார்க்கலங்க, யாருமே எதிர்பார்க்கல.
ஓடி போயிறாரு, அந்த பாடையை தொட்டுறாரு, வாலிபனை எழுந்திருக்கிறார். அப்போ இதுல இப்படி எடுத்துக்கிடுவோம், நீங்கள் அற்புதம் செய்வது கர்த்தருடைய சித்தம். பிரச்சனைகளை விட்டு வைக்க கூடாது, அது அவருடைய சித்தமா இருக்கு. குதூகலமா சந்தோஷமா எழுப்புங்க, அந்த லெவலுக்கு வந்துருங்க. வந்துட்டீங்க, அதை வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்கள் குறைகளை எல்லாம் தேடியும் நீங்கள் காணாதிருப்பீர்கள். வெரி குட். அடுத்த கொஸ்டின் போலாம் பிரதர். ராகாபின் தகுதி இல்லாமை 2 யாவை, அவளை தகுதிப்படுத்தியது எது? What are Rahab's 2 disqualifications? What qualifies her? வெரி குட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராக பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனை துதிப்போம், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரேமா சொல்லமா? அவங்களை நீதான் கொஸ்டின் என்னமா? தகுதி இல்லாதது வந்து அவளுடைய நடவடிக்கை நடத்தை. ஒண்ணு. வெரி குட். அடுத்தது என்ன தகுதி இல்ல? விசுவாசித்தாள் தேவன். அது தகுதி. இன்னொரு தகுதி இல்லாம என்னது? அந்நிய ஸ்திரீ. யூதர் அல்லாத பெண்ணு பாருங்க, முக்கியமானது இல்லையா? அப்போ இதுல ரெண்டு பாயிண்ட் பாருங்க. அவளாலேயே தேவனை விசுவாசிக்க முடியுமானால், அதான் என் கொஸ்டின். ராகாபாலே தேவனை விசுவாசிக்க முடியுமானால் நம்மால விசுவாசிக்க முடியாதா? இல்லையா? முடியுமா இல்லையா? இல்ல ஏன் நீங்க இன்னும் உங்க தகுதி சரியில்லைன்னு நினைக்கிறீங்கன்னு கேக்குறேன். அருமையானவர்களே, வெரி குட். ஓகே, கடைசி கொஸ்டின் போயிரும். அங்கிள், அவளை தகுதிப்படுத்தியது சொன்ன பதில் சொன்னாங்க, நீயே சொல்ல. விசுவாசத்தோட கிருபையும் இருக்காங்க. இல்ல கிருபை என்ன செஞ்சதுன்னா அவளுக்கு விசுவாசத்தை கொடுத்தது. அவளுக்கு அங்க ஃபேவர் பண்ணுது. அந்த கிருபை அவளுக்கு விசுவாசத்தை கொடுத்தது. அதாவது கிருபைனால, அதாவது பரலோக கிருபைய வந்து, அந்த கிருபை வந்து பரலோகத்திலிருந்து வருது. அது என்ன தருதுன்னா நமக்கு விசுவாசம் தரும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். Grace is from the heaven and the faith is from our side. Very good. 10வது கொஸ்டின் போலாம் பிரதர். ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எப்பொழுது நமக்கு ராஜாவானார்? When did the one who was born as a king to the Jews 2000 years ago become our king? கர்த்தர் நல்லவர். ரூத் சிஸ்டர் சொல்லலாம். ரோமர் 10:9-10 இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு வாயால் அறிக்கையிடுறது ரத்தத்தால கழுவப்பட்ட போது. வெரி குட். நாம் ரட்சிக்கப்பட்ட போது, அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லிடலாம்ல. ஆமா, வெரி குட். கர்த்தர் நல்லவர். ஸ்டீஃபன் லிதியா எவ்வளவு மார்க்கு? 95. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆமா, இன்னொரு பிரதர் அடிக்கடி பேசுறாங்க, யாரு? மோகன்ராஜ் பிரதரா? ஆமாங்க ஆமாங்க. எவ்வளவு மார்க்கு? எவ்வளவு மார்க்கு? 60. ரைட். கர்த்தர் வந்து பாருங்க, தொடர்ந்து நீங்க படிங்க. மார்க் குறைஞ்சிட்டு எனக்கு பாதி கொஸ்டின் பாதி ஆன்சர் தெரியலன்னு யாரும் நீங்க உயிரா பண்ணாதீங்க, சரிங்களா? ஆமா, தைரியமா முன்னேறி செல்லுங்கள். போவாஸ், டேனியல், ஷேகர் ப்ரிப்பேர் பண்ணீங்களா? எவ்வளவு மார்க் பிரதர்? ரொம்ப வாய்ஸ் பிரேக் ஆகுதே, கேட்கல. ஓகே, வெரி குட். நீங்க தொடர்ந்து
வெரி குட் வெரி குட் வெரி குட். எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க ஆன்சர் கண்டுபிடிக்க? டோட்டலி ஒரு 2.5 hours பண்ணேங்க. அந்த டைம் போர் அடிச்சதா? அந்த 2.5 hours போர் அடிச்சதா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சுங்கண்ணே. அருமையானவர்களே, ஒரு 2 மணி நேரத்தை கண்டுபிடிச்சு ஒதுக்கி வைங்க. அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டைம் மாத்திரமல்ல, ஆவியானவர் உங்களோடு பேசுகிற நேரம் மாத்திரமல்ல, உங்களுடைய விசுவாசம் பெருகுகிற நேரம். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம். ஆமா, 80+ எல்லாம் இதுல நீங்க நல்லா இன்வால்வ் பண்றீங்க. ஆமா, அவர் வாக்கு பண்ணி இருக்கிறபடி உங்கள் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிவிடும். இதுல எந்த சந்தேகம்? ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். மகேஸ்வரி சிஸ்டர், உங்களுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு உட்கார்ந்தீங்களா? ஆல்மோஸ்ட் இதெல்லாம் படிச்ச கேள்வியெல்லாம் புத்தகங்கள் தானே பாஸ்டர். ஆனா நான் சொன்ன பதில் வந்து இயேசு கிறிஸ்து சொன்னது வார்த்தையின் அடிப்படையில நான் எழுதி வச்சிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர்னு தான் எழுதி வச்சிருக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, நீங்க மார்க் போட்டுக்கலாம். நீங்க எழுதிட்டு சொல்லாட்டாலும் போட்டுக்கலாம். இன்னொன்னு கவனிங்க, நீங்க வந்து எக்ஸாக்ட் ஆன்சர் நான் சொல்ற ஆன்சருங்கிறது இல்ல, இதை நீங்கள் புரிந்து கொண்டு என்ன எழுதியிருந்தாலும் ஃபுல் மார்க் போட்டுடுங்க. அது ஒண்ணும் தப்பு இல்லை. வெரி குட், சந்தோஷமா இருக்குது. ஆமா, வெரி குட். நீங்க எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க ப்ரிப்பேர் பண்ண மகேஸ்வரி? மோஸ்ட்லி அது டைம் கால்குலேட் பண்றதுல பாஸ்டர் அதிகமாக தனியா இருக்கிற நேரம் எல்லாம் பைபிளும் உங்களோட கேள்வியும் போனும் தான் கையில இருக்கும். வெரி குட் வெரி குட். திருப்பி அதை வாசிச்சு கரெக்டான ஆன்சர்